வணக்கம் நண்பர்களே. இந்த நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப். 10 நாளாக டெல்லியில் காத்திருந்தும் மிதுனுக்கு எந்த சந்திப்பும் நடைபெறவில்லை. ஆனால் வேலுமணிக்கோ எல்லா சந்திப்பும் நடைபெற்றிருக்கிறது. என்ன காரணம்? நாம் தமிழரிலிருந்து பிரிந்து வந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், இன்னும் சொல்ல போனால் சீமானின் வலதுகரமாக இருந்தவர்கள் இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுத்த உத்தரவாதம் என்ன? தலைமைச் செயலகத்தில் தலைமை செயலாளரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சந்தித்து வைத்த கோரிக்கைகள் என்னென்ன? இது குறித்து தான் இன்று அலசப் போகிறோம். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க செய்ததும் அல்லது அந்த கட்சியை உடைத்ததில் முக்கிய பங்கு பாஜக என்று மிகப்பெரிய காட்டமான விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்தாலும் இன்றளவும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக எப்போதும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார் திரு எஸ்பி வேலுமணி. எஸ்பி வேலுமணியோடு ஓய்வு பெற்ற நீதிபதியும் ஓய்வு பெற்ற தமிழக உளவுத்துறை அதிகாரி இருக்கிறார்கள் என்கிற செய்தி அவ்வப்போது வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழகத்தை பொறுத்தவரை 2 திராவிட கட்சிகளின் வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடியது அவர்களுடைய கட்சி சின்னம். இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவின் கட்சி சின்னமான இரட்டை இலையை முடக்குவதற்கு பல்வேறு முறை முயற்சித்ததாக பாஜக மீது மிகப்பெரிய விமர்சனம் இருக்கிறது, குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதிமுகவிற்கு சின்னம் கொடுக்கப்படுவதில் சிக்கல் நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. வழக்கு இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அதிமுகவுக்கு சின்னமும் முக்கியம். அதேபோல அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களாக இருந்த பல பேர் மீது லஞ்சம் ஊழல் குறித்தான புகார்கள் இருக்கின்றன. சிலருக்கு வழக்குகளும் இருக்கின்றன. இது இப்படி இருக்க கடந்த மாதத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் வீட்டிலும் அவரது உறவுமுறை வீட்டிலும் ஐடி ரைடு நடந்திருப்பது நாடறிந்த செய்தி. ஐடி ரைடு, இரட்டை இலை சின்னம் போன்ற விவகாரங்களை பேச்சுவார்த்தை செய்து அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எடப்பாடியுடைய மகன் மிதுன் டெல்லியில் கடந்த 10 நாளாக முகாமிட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் பாஜகவை சார்ந்த மூத்த தலைவர்கள் யாரும் இவருக்கான சந்திப்பிற்கு யாரும் உறுதிப்படுத்தவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தனது மகனுடைய திருமணத்திற்கு பத்திரிகை வைக்க சென்ற வேலுமணிக்கு பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளரான BL சந்தோஷ், அமித்ஷா உள்ளிட்டோர் நேரம் கொடுத்திருக்கிறார்கள். நேரம் கொடுத்தது மட்டுமல்ல, அவர்களுடன் சிறிது நேரம் உரையாடியும் வந்திருக்கிறார் திரு எஸ்பி வேலுமணி. பாஜகவை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கடுமையாக முயற்சித்தார்கள். ஆனால் அந்த முயற்சி இறுதி வரை வெற்றி பெறவில்லை. அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தது உத்தரப்பிரதேசத்தில் நமக்கு இந்த முறை பின்னடைவு இருக்கிறது. அதனால் அதை சரி கட்டுவதற்கு தமிழக வலுவான ஒரு கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றால் மட்டுமே அதை ஓரளவுக்காவது பூர்த்தி செய்ய முடியும் என்பது பாஜகவின் வியூகமாகவும் இருந்தது. அதனால தான் பாஜக அதிமுகவோடு 2024 தேர்தலில் இறுதி வரை கூட்டணிக்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த முயற்சி தோல்வியிலே முடிவுற்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் எடப்பாடியை நெருக்குவதற்கு அதிமுகவை தன்மையப்படுத்துவதற்கும் பாஜக தொடர்ந்து முயற்சிக்கிறது. அதன் ஒரு பகுதி தான் இந்த ஐடி ரைடு. முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கும் ஊழல் புகார்களை மீண்டும் தூசி தட்டி தனது வழிக்கு கொண்டு வர பாஜக முயற்சிக்கிறது என்று ஒரு தரப்பு பேசப்பட்டாலும் இதெல்லாம் சரி கட்டுவதற்கு தான் டெல்லி சென்றிருக்கிறார் எடப்பாடியின் மகன் மிதுன். டெல்லி சென்று இதையெல்லாம் சொல்லி சரி கட்டுவதற்கு யாரெல்லாம் சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் கணக்கு வைத்திருந்தார்களோ அவர்கள் யாரும் இவர்களுக்கு நேரம் ஒதுக்கவில்லை. இந்த சூழலில் தான் வேலுமணியின் சந்திப்பு மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வேலுமணி பாஜகவின் ஒரு பி டீம் போலதான் அதிமுகவில் இருக்கிறார் என்கிற விமர்சனம் எதிர்க்கட்சிகள் வைக்கப்பட்டு வந்தது. முன்பே சொன்னது போல அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய நபராகவும் வேலுமணி பார்க்கப்படுகிறார். டெல்லியில் தனது மகனுக்கு பத்திரிகை வைக்க சென்றதோடு மட்டுமல்ல, அங்கு பல அரசியலும் பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இருக்கட்டும், ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததென்றால் அது மிகப்பெரிய நெருக்கடி எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அமையக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் வருகிற 2026 தேர்தலில் பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைத்தால் OPSஐ சமாளிக்க வேண்டும், டிடிவியை சமாளிக்க வேண்டும், பாமகவை சமாளிக்க வேண்டும், பாஜகவையும் சமாளிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எடப்பாடியினுடைய எண்ணம் முழுவதும் விஜயோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதில் தான் முழு கவனமாக இருக்கிறார். அங்கு விஜய் என்றால் விஜய் ஒருவரை மட்டும்தான் சமாளிக்க வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்தளவு தற்போது இளைய முகம் அங்கு எதுவும் இல்லை. அங்கு இருப்பவர்கள் இப்போ எல்லோரும் வயதானவர்களாக இருக்கிறார்கள். திமுகவில் அடுத்த ஒரு தலைமுறை உருவாகி வந்துவிட்டது. ஆனால் அதிமுகவில் அப்படி ஒரு சூழல் அமையவில்லை. அதனால் விஜயோடு அவர் கைகோர்த்தால் அதிமுக கூட்டணிக்கு ஒரு இளைய முகம் அங்கு உருவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, பாஜகவை விட்டு அதிமுக விலகினால் தற்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். இதனால் எடப்பாடி தற்போது யாருக்கு எஸ் சொல்வது, யாருக்கு நோ சொல்வது என்பதில் மிகப்பெரிய குழப்பமாகவும், இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி தரப்பில் அவர் இந்த பாஜகவினுடைய அச்சுறுத்தல்களுக்கோ பாஜகவின் ரைடுகளுக்கோ எதுக்கும் அஞ்சுவதில்லை. அவர் துணிந்துதான் இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிற வாதத்தையும் அவரது நெருக்கமானவர்கள் வைக்கிறார்கள்.
எது எப்படியாக இருந்தாலும் தற்போதைய அவருடைய சூழல் என்பது மிகவும் நெருக்கடியான ஒரு நிலையில் தான் இருக்கிறது சொல்லலாம். ஏனென்றால் 2026 தான் அதிமுகவிற்கு வாழ்வா சாவா என்கிற ஒரு பெரும் கணக்கு இருக்கிறது. ஒருவேளை 2026 தவறவிட்டால் 2039 என்பது அதிமுகவிற்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். நாம் தமிழரிலிருந்து வெளியேறிய அந்த முக்கிய நபர்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். இவர்கள் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். ரஜினியின் சந்திப்புக்கு பிறகு சீமானுடைய நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது என்கிற விமர்சனத்தை முன்வைத்தார்கள். அதன் பிறகேதான் சீமான் காட்டமாக பெரியாரை விமர்சித்து வந்தார். அதற்கு முன்பு அவர் பெரியாரை விமர்சித்து வந்தாலும் அந்த சந்திப்பு ஈரோடு இடைத்தேர்தலை முன்னிட்டு பெரியாரை மிகவும் காட்டமாக விமர்சித்து வந்தார். இது அந்த கட்சிக்குள் இருக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களிடையே மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியது. அதனை ஒட்டிய பல பேர் வெளியேறினார்கள். அவ்வாறு வெளியேறியவர்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தை உருவாக்கினார்கள். தற்போது அந்த அமைப்பினர் தங்களுடைய இயக்கத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சீமானுடைய கொள்கையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கொள்கையும் ஏறத்தாழ ஒன்றோடு ஒன்று பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது அவர்கள் செஞ்சிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது. தற்போது நாம் தமிழரிலிருந்து வெளியேறுபவர்கள் அதிகமாக சென்றடையும் ஒரு இடமாக திமுக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் திமுகவை பல மேடைகளில் விமர்சித்திருக்கிறோம், பல்வேறு விதமாக பேசியிருக்கிறோம். எப்படி எங்களால் உடனடியாக திமுகவை நேரடியாக போய் அணுக முடியும் என்பதில் இந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. அதனால தான் தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து ஒரு பைபாஸ் போல் இதை பயன்படுத்தி கொண்டு அடுத்து திமுகவில் இணையப் போகிறார்களா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இப்படி ஒரு பார்வை வைக்கப்பட்டாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து திமுக விமர்சித்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 2026 தேர்தலுக்கான கூட்டணி கதவுகள் தற்போது பல்வேறு விதமாக திறந்திருக்கிறது. ஒருவேளை பாஜக இல்லாத ஒரு கூட்டணி உருவானால் அந்த இடத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியும் செல்லுமா என்பதும் இருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்தும் ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அவர்கள் தவேக, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சீமானிடம் பிரிந்து வந்தவர்கள் தற்போது தவேகவில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இணைந்து விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணி அமைக்கப் போகிறார்களா என்பதும் வரும் நாட்களில் தெரியும். அதன் அடிப்படையில் தொடர்ந்து திமுகவை விமர்சித்து வந்து கொண்டிருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் ஒருவேளை பாஜக இல்லாத அதிமுக கூட்டணியில் செல்லலாமா, அல்லது பாஜக இல்லாத அதிமுக தமிழக வெற்றி கழகம் தமிழக வாழ்வுரிமை கூட்டணி அமையலாமா, இந்த தேர்தல் கணக்குகளை மையமிட்டு தற்போதைய நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கடந்த வாரத்தில் விழுப்புரத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அரசு அதிகாரிகள் எங்களை மதிப்பதில்லை, நாங்கள் வைக்கும் கோரிக்கைகளை ஏற்பதில்லை என்பதை மிக காட்டமாக வைத்திருந்தார். இது முதல்வருடைய கவனத்துக்கும் சென்றது. முதல்வரின் ஆலோசனையின் முதல்வரின் அறிவுறுத்தலின்படியே தற்போது தலைமை செயலகம் சென்ற திருமாவளவன் அங்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை சந்தித்து நீண்ட நேரம் உரையாடி இருக்கிறார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடமே இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி கட்சிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கும் முதல்வர் அறிவுறுத்தியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளரை சந்தித்த திருமாவளவன் நீண்ட நேரம் உரையாடி இருக்கிறார். தமிழகத்தில் உள்ள சில பிரச்சனைகளும் எடுத்துக் கூறியிருக்கிறார். விசிகாவிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் விசிகாவிற்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் எடுத்து விவரித்திருக்கிறார். இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்ட தலைமைச் செயலாளர் கூடிய விரைவில் சரி செய்து விடலாம் என்று உத்தரவாதம் அளித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப்பில் நாளை இன்னும் வெவ்வேறு விஷயங்களை அலசுவோம், ஆராய்வோம். நன்றி, வணக்கம்.